Soil mechanics important questions பார்க்கலாம். First question, void ratio of soil mass can be never be greater than unity, be 0, takes any value greater than 0, takes value between 0 and 1. ஸோ நமக்கு தெரியும் void ratioவோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். void ratio E which is equal to volume of voids divided by volume of solids. ஸோ வால்யூம் ஆஃப் இந்த நியூமரேட்டர் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து சாலிட்ஸை விட ஒரு சாயில் சாம்பிளில் சாலிட்ஸை விட வாய்ட்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை லெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி வேல்யூ விச் மே பி கிரேட்டர் ஆர் விச் மே பி லெஸ் ஆர் விச் மே பி ஈக்குவல். ஸோ பட் 0 மட்டும் இருக்காது. ஸோ இட் கேன் டேக் எனி வேல்யூ கிரேட்டர் தென் 0. அது வந்து வாய்ட் ரேஷியோ வந்து அந்த சாலிட்ஸை விட அந்த வாய்ட்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கலாம், இல்லை லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக கூட இருக்கலாம். அந்த சாலிட்ஸ்க்கே ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இட் கேன் பி கிரேட்டர் தென் 0. Second question, if volume of voids is equal to volume of solids in a soil mass, then the value of porosity and void ratio respectively கேட்டிருக்காங்க. அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் விவி விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் விஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஸோ கிவன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டு ஃபைண்ட் போரோசிட்டி விச் இஸ் என் அண்ட் வாய்ட் ரேஷியோ விச் இஸ் இ. ஸோ வாய்ட் ரேஷியோ இ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். அண்ட் கொஷின்லேயே நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸும் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வாய்ட் ரேஷியோ வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 கிடைக்கும். போரோசிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும் n is equal to E divided by 1 plus E. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். E is equal to 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா porosity is equal to 0.5 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி அதாவது porosity வந்து 0.5 and void ratio 0.1. நெக்ஸ்ட் கொஷின், when degree of saturation is 0 அதாவது S is equal to 0 அப்படின்னா the soil mass under consideration. ஸோ இது என்ன ஃபேஸில் ரெப்ரசன்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்ட் 1 வீடியோவில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேச்சுரேஷன் வந்து 0. ஸோ அப்படின்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக விச் இஸ் அ 2 phase சிஸ்டம். அங்கே வந்து வாட்டர் இருக்காது, ஏர் மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 phase சிஸ்டம் வித் சாயில் அண்ட் வாட்டர் சாயில் அண்ட் ஏர், ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராம் இது ஆல்ரெடி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், பார்ட் 1ல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், செலக்ட் தி கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி இண்டெக்ஸ். டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து ஜென்ரலி ஐடி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதில் அந்த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா பார்க்கலாம். டென்சிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இமேக்ஸ் மைனஸ் இ டிவைடட் பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம். இதுதான் ஃபார்முலா. ஸோ சாயில் வந்து சப்போஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க சாயில் வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வாய்ட் ரேஷியோ மேக்ஸிமமாக இருக்கும், வாய்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ வாய்ட் ரேஷியோ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ. அதே இது டென்ஸ் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா சாயில் வந்து ரொம்பவே க்ளோஸாக பேக் ஆகிருக்கும். அப்போ அந்த கண்டிஷனில் வாய்ட் ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாய்ட் ரேஷியோ தட் வில் பி ஈக்குவல் டு மினிமம் வாய்ட் ரேஷியோ. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லூஸ் கண்டிஷனுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அண்ட் டென்ஸ் கண்டிஷனில் இட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி விச் இஸ் இன் பிட்வீன் 0 to 1, நாட் இன் பிட்வீன் 0 கூட இருக்கலாம், 0 to 1 வரைக்கும் இருக்கலாம், நாட் இன் பிட்வீன் விச் இஸ் 0 to 1. If the degree of saturation of a partially saturated soil is 60%, அதாவது S கொடுத்துருக்காங்க which is 60%, ஏர் கண்டென்ட் ஏசி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏர் கண்டென்ட் ப்ளஸ் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ
ஸோ அதில் வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில். ஸோ 0.6 தட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ அதுலேருந்து ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 40% ஆர் 0.4. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Sixth question, if the water content of fully saturated soil mass is 100%, then void ratio of the sample is கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து 100%. ஸோ வாட்டர் கண்டென்ட் 100%னாலே சாயில் சாம்பிள் ஃபுல்லி சேச்சுரேட்டட். ஸோ எஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 100%. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ வாட்டர் கண்டென்ட் 100%, எஸ் இஸ் ஈக்குவல் டு 100%. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாய்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. வாய்ட் ரேஷியோ வந்து லெஸ் தென் ஜியாக இருக்குமா, விச் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை விடைக்கு லெஸ்ஸாக இருக்குமா, இல்லை ஈக்குவலாக இருக்குமா, இல்லை கிரேட்டர் தென் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எஸ் இன்டு இ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்டு ஜி. இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் 100%, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 100%. ஸோ நமக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு கிடைக்கும், விச் மீன்ஸ் வாய்ட் ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு ஜி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். The ratio of volume of voids to total volume is called as, அதாவது volume of voids VV to that of total volume V, அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா which is porosity. ஸோ porosity தான் எப்படி definition, which means formula என்னன்னா volume of voids divided by total volume, which is V. Option B is the right answer. Relative density of a compacted dense sand is approximately equal to, relative density கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்னென்னா compacted dense sand. ஸோ ஜென்ரலி இந்த compacted dense sandக்கு relative density வேல்யூ வந்து approximately in the range of 0.85 to 1. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி தான் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 0.95. இஃப் தி சாண்ட் இஸ் இன் டென்சஸ்ட் ஸ்டேட் தென் ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் வந்து காம்பேக்டட் டென்ஸ் ஸ்டேட். ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி விச் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0.85 to 1. அண்ட் இது வந்து கம்ப்ளீட் டென்ஸ் ஸ்டேட். இந்த கேஸில் ரிலேட்டிவ் டென்சிட்டி வில் பி ஈக்குவல் டு 1. Which of the following methods is most accurate for the determination of water content in soil? அதாவது வாட்டர் கண்டென்ட் W டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னா which is oven drying method. Option A is the right answer. Thank you.